மகிழ்வுடன் கற்று சிகரம் தொடுவோம். ஒரு வீட்டில் தக்காளி, வெங்காயம், பனிக்கூழ் மூன்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒரு நாள் தக்காளிக்கு வெளியே சென்று விளையாட ஆசை வந்தது. மூன்றும் வெளியே சென்று விளையாடின. சிறிது நேரத்தில் அதிக வெயில் காரணமாக பனிக்கூழ் கரைந்து அங்கேயே இறந்தது. இதை கண்ட தக்காளியும் வெங்காயமும் அழுதன. வீட்டுக்கு வரும் வழியில் தக்காளியும் வெங்காயமும் சாலையை கடந்தன. வேகமாக வந்த லாரி தக்காளியின் மேல் ஏறியது. இதை பார்த்த வெங்காயம் அங்கேயே உட்கார்ந்து அழுதது. திடீரென ஒரு தேவதை வந்து வெங்காயம் ஏன் அழுகிறது என கேட்டது. என் நண்பன் பனிக்கூழ் இறக்கும் போது நானும் தக்காளியும் அழுதோம். இப்போது தக்காளி இறந்த பிறகு நான் அழுகிறேன். நான் இறந்தால் யார் ஆழ்வார் என்று கேட்டு அழுதது. தேவதையோ, சரி, இனிமேல் நீ இறக்கும் போது உன் பக்கத்தில் இருக்கும் அனைவரும் அழுவார்கள் என்று வரம் கொடுத்தது. அதனால் தான் வெங்காயத்தை வெட்டும் போது அனைவரும் அழுகிறோம். கதையின் நீதி: நல்ல நண்பர்கள் எப்போதும் நமக்காக வருந்துவார்கள். கதையின் சொல்வளம்: வெங்காயம், ஆனியன், தக்காளி, டொமாட்டோ, பனிக்கூழ், ஐஸ்கிரீம், அழுகை, கிரையிங், சாலை, ரோடு,